கும்பராசிக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கும் தசாபுக்தி எது? இதுதான் டைட்டில். உண்மையிலேயே கும்பராசிக்கு கோடிகள் கொட்டுமா? இல்ல சும்மா தான் டைட்டில் வச்சிருக்காங்களான்னு நீங்க சந்தேகப்படுவீங்க. நம்மள்ல பலர் நம்ம கூட இருக்கிறவங்களோ, அல்லது நீங்களோ, உங்களுடைய உறவுக்காரங்களோ, ஒரு சில காலகட்டத்தில, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில மிகப்பெரிய செல்வந்தராகவும், மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் ஆகுறத நாம பார்த்திருப்போம். அந்த காலகட்டம் எது? அப்போ அவங்களுக்கு என்ன தசாபுக்தி நடந்தது? அவங்க ராசி என்ன? நட்சத்திரம் என்ன? அவங்களுடைய லக்னம் என்ன? அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் எப்போ வருது? உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் இருக்குதா? என்பதை தெரிந்து கொள்வதற்கு 3 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ராசிக்குள்ள இருக்கிற உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நட்சத்திரத்துல 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமான்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது இன்னும் நல்லது. அடுத்ததா உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த லக்னத்துல கும்ப ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா உங்களுக்கு என்ன தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறது நல்லது. தெரியலன்னா உங்களுடைய வயதை பொறுத்தும் உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்க போகுதுங்கிறது ஒரு கால்குலேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியில பிறந்தவங்க கண்டிப்பா 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில 3, 4ஆம் பாதங்கள் மட்டும் இருக்கு. சதய நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 3 பாதங்களும் இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு குருவோட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை உங்களுக்கு செவ்வாய் திசையா வரும். சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் திசை ராகு திசையா வரும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் திசை குரு திசையா வரும். நீங்க இப்போ கும்பராசியில பிறந்துட்டீங்க. உங்களுடைய லக்னம் 12 லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னமா இருக்கும். நாம லக்னப்படி இப்போ தசாபுக்தி வரிசைகளை பார்ப்போம். உங்களுக்கு தசாபுக்தி வரிசைகள் எப்படி வரும்னா, செவ்வாய் திசை உங்களுக்கு 3 வருடங்கள் வரும். ஏன்னா அவிட்டம் 2 பாதங்கள் தான் இருக்கு. அடுத்ததா வர ராகு தசை 18 வருடங்கள் வரும். அடுத்ததா குரு தசை உங்களுக்கு 16 வருடங்கள் நடக்கும். சனி தசை உங்களுக்கு 19 வருடங்கள் நடக்கும். புதன் தசை உங்களுக்கு 17 வருடங்கள் நடக்கும். கேது தசை உங்களுக்கு 7 வருடங்கள் நடக்கும். சுக்கிர தசை 20 வருடங்கள் நடக்கும். சூரிய தசை 6 வருடங்களும், சந்திர தசை 10 வருடங்களும் உங்களுக்கு நடக்கும். இப்படிதான் தசாபுக்தி வரிசைகள் நடக்கும். இப்ப நீங்க கும்ப ராசியில பிறந்து மேச லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா, முதல்ல வர செவ்வாய் தசை உங்களுக்கு லக்னாதிபதி தசை. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான். செவ்வாய் தசை உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை உங்களுக்கு கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கணும். ராகு ஒரு பச்சோந்தி கிரகம். ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலன்களை இயல்பா தருவார். மற்ற இடங்கள்ல இருக்கும் பொழுதோ, இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுதோ குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருந்தா உங்களுக்கு ராகு மிகப்பெரிய நல்ல பலன்களை, சுபமான பலன்களை ராகு உங்களுக்கு தருவார். ராகு தசை சுபத்துவமா இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததா குரு தசை. குரு தசை மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி திசை அற்புதமா இருக்கும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசையா இருக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை மேச லக்னத்துக்கு ஒரு அவயோக திசையா தான் செயல்படும். மிதமான பலன்கள் தான் ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது சனி திசையில. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை மேச லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு அவயோக தசை. புதன் தசையில வாழ்க்கையில் முன்னேற்றங்களை எல்லாத்தையும் தடை செய்யும் ஒரு தசையா அமையும். முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். புதன் தசை 17 வருடங்களும். அடுத்ததா கேது தசை. கேது தசை ஒரு நல்ல தசை, யோக தசை தான் உங்களுக்கு. அடுத்ததா சுக்கிர தசை. உங்களுக்கு சுக்கிர தசை உங்களுக்கு 2ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அவயோக தசையா இருந்தா கூட சுக்கிரன் 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை சுக்கிரன் தருவார். சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை தான் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி தசை இல்லையா? சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது சூப்பரான பலன்களை மேச லக்னத்துக்கு கொடுப்பார். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை 6 வருடங்கள். சூரிய தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை சூரியன் சுபத்துவமா இருக்கும்போது கொடுப்பார். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை. 4ஆம் அதிபதி தசை. நல்ல அம்மா, நல்ல கல்வி, நல்ல வீடு, நல்ல வாகனம் இவற்றையெல்லாம் சந்திரன் நல்ல இடத்துல
சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா அந்த இடத்துல சுபத்துவமா இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள குடுப்பார். அடுத்ததா கும்பராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை, அவயோக தசை. மிகப்பெரிய நல்ல பலன்கள எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா குரு, சுக்கிரனோட தொடர்புல இருந்தா உங்களுக்கு அற்புதமான கோடீஸ்வர யோகத்த கொடுக்கும். ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்து குரு, சுக்கிரனோட தொடர்புல இருக்கும்போது ஒரு நல்ல பலன்கள உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு 8ஆம் அதிபதி தசை, ஒரு அவயோக தசை. குரு 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தா ரிஷப லக்னத்துக்கு கடுமையான கெடுபலன்கள குடுப்பார். அதே குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்களையும், குறைவான அளவு கெடுபலன்களையும் குரு கொடுப்பார். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு 9ஆம், 10ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. உங்களுக்கு ராஜயோகாதிபதி தசை. சனி தசை உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. சனி தசை பருவத்துல வந்து சனி சுபத்துவமா குருவோடைய, சுக்கிரனோடைய சேர்ந்து தசை நடத்தும்போது தொழில்ல நீங்க அமோக வெற்றி பெறுவீங்க. அமோக வளர்ச்சி பெறுவீங்க. நல்ல லாபத்த பெறுவீங்க. சனி தசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துற ஒரு நல்ல தசையா அமையும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அற்புதமான தசை. கோடீஸ்வர யோகத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை தான். 2ஆம் அதிபதி தசை. குடும்பத்த கொடுக்கக்கூடிய தசை. தனத்த கொடுக்கக்கூடிய தசை. நல்ல பொருளாதாரத்த கொடுக்கக்கூடிய தசை. உங்களுக்கு அதோட சேர்த்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால தொழில்ல மிகப்பெரிய வளர்ச்சி, உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயர்ற ஒரு தசை. கண்டிப்பா ஒரு கோடீஸ்வர யோகத்த புதன் சுபத்துவமா இருந்து தசை நடத்தும்போது உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு ஒரு அவயோக தசை தான். அவ்வளோ பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. சூப்பரா இருக்கும். இதுவும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை தான். சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலேயே இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிர தசை உங்களுக்கு அமோகமான முன்னேற்றத்தை, அற்புதமான முன்னேற்றத்தை, மிகப்பெரிய கௌரவத்தை, மிகப்பெரிய செல்வாக்க, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பார். அடுத்தது 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு பெருசா கெடுதல் எல்லாம் பண்ண மாட்டார். என்ன கடனால உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார். அந்த கடன் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசை. ஆதிபத்திய விசேஷமுள்ள ஒரு தசை தான். ஏன்னா சூரிய தசையில வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம், அம்மா நல்லா இருக்கிற யோகம், சூரியன் சுபத்துவமா இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் 6 வருடங்களும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு நல்ல தசை இல்ல. மாரகாதிபதி தசை. ஆனாலும் இந்த இடத்துல மாரகஸ்தானத்துக்கு 8ல மறைஞ்சு கும்ப ராசியில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மாரகத்தை தரமாட்டார். சந்திர தசை ஒரு மிதமான பலன்களை உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில தரும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அடுத்ததா கும்பராசி, மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை அவயோக தசை. கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, கேவலம், அசிங்கம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தசை. செவ்வாய் தசை மிதுன லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை. அதனால செவ்வாய் தசை உங்களுக்கு நல்லா இருக்காது. அடுத்து வர ராகு தசை. ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருக்கும்போதும் குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருக்கும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார் ராகு. சனியோடையும் செவ்வாயோடையும் ராகு சேரக்கூடாது. அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை. ஒரு அவயோக தசை தான். மிதமான பலன்கள், நடுத்தரமான பலன்களை மட்டும்தான் குரு தசையில எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு யோகமான தசை தான். 8ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. 8ஆம் அதிபதி தசையா இருந்தாலும் சனி உங்களுடைய நண்பரா இருக்கிறதுனால மிகப்பெரிய கிழப்பலன்களை சனி கொடுக்க மாட்டார். சனி திசையில உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். சனி சுபத்துவமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். கோடீஸ்வர யோகத்தையும் சனி கொடுப்பார். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. அற்புதமான பலன்களை, அற்புதமான வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுப்பார். புதன் தசையும் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான். வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் எல்லாம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எதையெல்லாம் உயர்த்துற ஒரு தசையா புதன் தசை அமையும். புதன் கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு ஆகாத தசை, அவயோக தசை. அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை 20 வருடங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி சுக்கிரன். சூப்பரா இருக்கும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. சுக்கிரன் உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டத்தின் மூலம் மிகப்பெரிய தன லாபத்தை கொடுத்து அதை ஜாலியா செலவு பண்ணவும் உங்களை வைப்பார். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் அதிபதி. அதனால சுக்கிர தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை தான்.
அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 3ஆம் அதிபதி தசை. ஆதிபத்திய விசேஷம் இல்ல. சூரிய தசையில நடுத்தரமான பலன்கள் தான் நடக்கும். அடுத்தது சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 2ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு தனத்தை கொடுக்கணும், குடும்பத்தை கொடுக்கணும். சந்திர தசை உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியத்துக்குரிய தசை. சந்திரன் ஆனா 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல இடம் தான். ஆனா சந்திர தசையில ஒரு மிதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சந்திரன் சுபத்துவமா இருக்கும் பொழுது நல்ல தனலாபத்தை உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததா கும்பராசி, கடக லக்னம். கடக லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை யோகமான தசை. உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரார். உங்களுக்கு யோகமான தசை. நீங்க அதிர்ஷ்ட குழந்தையா பிறப்பீங்க. அடுத்ததா வர ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குரு சுக்கிரனோட தொடர்புகள்ல இருந்தா நல்ல பலன்களை தரும். வேற இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல. குருவோடையும் சுக்கிரனோடையும் தொடர்பு கொண்ட ராகு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார். அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு யோகமான தசை. 6ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. குரு உங்களுடைய ராசி அதிபதிக்கு நண்பருங்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்தோட கெடு பலன்களை அளவோட தான் தருவார். 9ஆம் இடத்தோட பாக்கியங்களை அளவில்லாம தருவார். குரு தசை ஒரு யோகமான தசை தான். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குற ஒரு நல்ல தசையா குரு தசை அமையும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு ஒரு அவயோக தசை. சனி தசை கடகராசிக்கு, கடக லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு அவயோக தசை. சனி தசையில மிகப்பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சனி சுபத்துவமா இருக்கும் பொழுது ஓரளவு மிதமான பலன்களோட வாழ்க்கை ஓடும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை, அவயோக தசை. அதனால புதன் தசையில ஒரு நடுத்தரமான வாழ்க்கை அமையும். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு யோகமான தசை தான். கேது ஒரு நல்ல இடத்துல இருந்து குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவார். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு 11ஆம் அதிபதி தசை, பாதகாதிபதி தசை. சுக்கிர தசையில மிகப்பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால சுக்கிர தசை உங்களுக்கு ஒரு நடுத்தர பலன்களை தான் கடக லக்னத்துக்கு கொடுக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 2ஆம் அதிபதி தசை, யோக தசை. உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை, மிகப்பெரிய பொருளாதாரத்தை சூரிய தசை கொடுக்கும். சூரியன் சுபத்துவமாகவோ அல்லது சூரியன் உச்சமா இருந்து குருவையோ சுக்கிரனையோ அஸ்தங்கம் பண்ணி 10ஆம் இடத்துல இருக்கும்போது சூரிய தசையில மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால சூரிய தசை உங்களுக்கு யோகமான தசை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையா அமையும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை சூப்பரா இருக்கும். ஆனா 8ஆம் இடத்துல இங்க மறைஞ்சிருக்காரு. சந்திரன் 8ஆம் இடத்துல மறையிறது நல்லது இல்லை. ஆனாலும் சுபத்துவ சந்திரன், பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்தோட நல்ல விஷயங்களை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிற அமைப்புகள்ல உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் சந்திரன். அடுத்ததா கும்பராசி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை யோகமான தசை. உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான். அடுத்ததா வர ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா சிம்ம லக்னத்துக்கு குரு சுக்கிரனோட தொடர்புல இருக்கணும். சனி செவ்வாயோட தொடர்புல இருக்கக்கூடாது. செவ்வாயோட தொடர்புல இருந்தாலும் பரவாயில்ல. சனியோட தொடர்புல கண்டிப்பா இருக்கக்கூடாது. ராகு தசை குருவோடையும் சுக்கிரனோடையும் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே ராகு தசை கொடுக்கும். மிகப்பெரிய பணத்தையும் கொடுக்கும், பொருளாதாரத்தையும் கொடுக்கும். இது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை தான் ராகு தசை. அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை, உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசையும் குரு தசையா அமையும். அடுத்ததா சனி தசை. சனி தசை 19 வருடங்கள் சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு தசை. சனி ஓரளவு சுபத்துவமா இருந்தா ஓரளவு தப்பி பிழைச்சிங்க சிம்ம லக்னக்காரங்க. ஆனா சனி பாவத்துவமா இருக்கும் பொழுது மிகப்பெரிய கஷ்டத்தை சிம்ம லக்னத்துக்கு கொடுப்பார். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை 2ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. நல்ல ஆதிபத்தியத்துக்குரிய தசை புதன். ஆனா புதன் அவயோக தசை. புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பண வரவை, நல்ல தன லாபத்தை கொடுப்பார். புதன் தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசையா இருக்கும். அடுத்ததான் கேது தசை. கேது தசை உங்களுக்கு யோகமான தசை தான். கேது ஒரு நல்ல இடத்துல இருந்து குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை கொடுப்பார். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுப்பார். சுக்கிர தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்துல. சுக்கிரன் உங்களுக்கு அவயோக தசை தான். ஆனா
தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திசை. சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்ல உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். சுக்கிர திசையில கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. அற்புதமான தசை. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர்த்துற தசை. இதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு நிறைய பணம் வரணும். அப்பதான் உங்களுடைய அந்தஸ்து இந்த காலத்துல உயரும். அதனால சூரிய தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குற ஒரு தசை தான். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 12ஆம் அதிபதி தசை, விரயஸ்தானாதிபதி தசை. சந்திரன் உங்களுடைய லக்னத்தையே பார்க்கிறார் கும்பராசியிலிருந்து. சந்திரன் இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனா இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல அதிகாரம் கிடைக்கும். சூரியனும் இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அரசு சம்பந்தமான அதிகாரம், பதவி எல்லாமே கிடைக்கும். சந்திர தசை 10 வருடமும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா கும்பராசி கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை அவயோக தசை. கன்னி லக்னத்துக்கு கடும் எதிரி செவ்வாய். 8ஆம் அதிபதி முன்னேற்றங்களை கொடுக்க மாட்டார். சின்ன குழந்தையா இருக்கும்போது தான் செவ்வாய் தசை வருது. குழந்தை பருவத்தில் நோய் நொடியால் கஷ்டப்படுவீங்க. அடுத்ததான் ராகுதசை. ராகுதசை கண்டிப்பாக குருவோடையும் சுக்கிரனோடையும் இருக்கணும். செவ்வாய் சனியோட இருக்கிற ராகு மிகப்பெரிய கஷ்டத்தை, சின்ன குழந்தையில வறுமையையும் கல்வி கற்க முடியாத நிலையையும் ஏற்படுத்தும். அடுத்ததா குருதசை. குருதசையும் உங்களுக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை இல்லை. குருதசை பாதகாதிபதி தசை. ஒரு நடுத்தரமான பலன்களை தான் குரு உங்களுக்கு கொடுக்கும். பாதகஸ்தானத்துல அமைஞ்சா சில பாதகங்களையும் குரு செய்வார். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு சூப்பரான தசை. 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசை. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசை சனி தசை. 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால சில கடன்களையும், நோய் தொந்தரவுகளையும், எதிர்ப்புகளையும் சனி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, தொழில் ஸ்தானாதிபதி தசை. புதன் தசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை. உங்களுக்கு அற்புதமா இருக்கும் புதன் சுபத்துவமா இருக்கிற போது. அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு அவயோக தசை. கேது தசை 7 வருஷங்களும் நல்லா இருக்காது. முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சுக்கிரதசை. சுக்கிரதசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை சுக்கிரதசை. அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை 12ஆம் அதிபதி தசை. சூரியன் நல்லா சுபத்துவமா இருக்கும் பொழுது வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி யோகம் ஏற்படும். சூரிய தசையில ஒரு மிதமான பலன்கள், நடுத்தரமான பலன்கள் ஏற்படும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை 11ஆம் அதிபதி தசை. ஆனா சந்திரன் இந்த இடத்துல 11ஆம் இடத்துக்கு 8ல மறைஞ்சிருக்கா. உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சந்திரன் இந்த இடத்துல சுபத்துவமா இருந்தா 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துற சந்திரன் உங்களை வெளியூர், வெளிநாட்டுக்கு நகர்த்தி அங்க உங்களுக்கு ஓரளவு நடுத்தரமான பலன்களை கொடுப்பார். அடுத்ததான் கும்பராசி துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை ஒரு நடுத்தரமான பலன்களை தான் கொடுக்கும். 2வது தசையா ராகு தசை. ராகு தசை இந்த இடத்துல கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ராகு தசை ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை தான் துலாம் லக்னத்துக்கு. ராகு கண்டிப்பா மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்து குரு சுக்கிர தொடர்புகளை கொண்டு இருக்கணும். அடுத்ததான் குரு தசை. குரு தசை உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை. குரு தசை உங்களுக்கு அவ்வளவு யோகமான தசை இல்லை. கடன் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசையான அமையும். குரு தசை துலாம் லக்னத்துக்கு ஒரு வரக்கூடாத ஒரு தசை, அவயோக தசை. அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2 நல்ல வீடுகளுக்கு அதிபதியா வரார் சனி. உங்களுக்கு அற்புதமா இருக்கும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசையா இருக்கும். சனி சுபத்துவமா இருக்கும் பொழுது நல்லா உங்களுக்கு தொழில அமைச்சு கொடுப்பார். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சனி. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை. பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசை. 12ஆம் அதிபதி தசை. புதன் சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார். நல்ல செலவு பண்ண வைப்பார். உங்களுக்கு நல்ல செல்வம் வரும். அதை செலவு பண்ணவும் வைப்பார் புதன். அடுத்ததான் கேது தசை. கேது தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ஒரு தசை இல்லை. அதனால கேது தசையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சுக்கிரதசை. சுக்கிரதசை உங்களுடைய லக்னாதிபதி தசை சூப்பரா இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாம் உயர்த்துற தசை. உங்களுடைய அந்தஸ்து உயரணும்னா நல்ல பணம் வரணும், நல்ல தொழில் வளரணும், நல்ல செல்வந்தர் ஆகணும், நல்ல கோடீஸ்வரர் ஆகணும். அப்பதான் உங்களுடைய அந்தஸ்து உயரும். அதனால சுக்கிர தசை உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்தின் மூலம் ஒரு நல்ல பலன்களை சுக்கிரன் தருவார். அடுத்ததான் சூரிய தசை.
சூரிய தசை உங்களுக்கு 11ஆம் அதிபதி தசை, பாதகாதிபதி தசை. சூரியன் சுபத்துவமா இருக்கும் பொழுது சூரியன் சில நிலைகள்ல உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார் தொழில் மூலம். அடுத்ததா கும்பராசி விருச்சிக லக்னம். கும்பராசி விருச்சிக லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை யோகமான தசை, லக்னாதிபதி தசை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா செவ்வாய் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு சின்ன வயசுல சின்ன குழந்தையில கொஞ்சம் நோய் நொடிகள் வரும். அடுத்ததா ராகுதசை. ராகுதசை குரு சுக்கிரனோட தொடர்புல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். சனி செவ்வாயோட இருக்கிற ராகு அவ்வளவு நல்ல பலன்களை தராது. செவ்வாயோட இருக்கிற ராகு கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாயோட சேராம இருக்கிறது தான் நல்லது ராகு. அடுத்ததா குருதசை. குருதசை உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தசை அற்புதமா இருக்கு போகுது. குருதசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா தரும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கணும், குடும்பத்தை கொடுக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்கறது, தனத்தை கொடுக்கறது குரு தான். அதனால குருதசையில கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அடுத்ததான் சனி தசை. சனி தசை உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி தசை. சனி சுபத்துவமா இருக்கும்போது வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம், அம்மாவோட நன்மைகள், நல்ல கல்வி கிடைக்கிற யோகம் இதெல்லாம் ஏற்படும். இதே சனி பாவத்துவமா இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே கெடுப்பார். இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே கெடுத்துருவார் சனி. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை. 8ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு புதன் தசை நடத்தினா ஓரளவுக்கு தப்பி பிழைக்கலாம். 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு புதன் தசை நடத்தினா அந்த 17 வருடங்களும் வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டங்களை கொண்டு இருக்கும். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு யோகமான தசை தான். கேது தசை நல்லா இருக்கும். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை தான். சுக்கிர தசை நல்ல இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல குடும்பத்தை, நல்ல நண்பர்களை, நல்ல தொழில, கூட்டு தொழில இதையெல்லாம் கொடுப்பார். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும்போது ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 10ஆம் அதிபதி தசை, தொழில் ஸ்தானத்துக்குரிய தசை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. சூரியன் சுபத்துவமா 10ஆம் இடத்துல திக்பலத்தோட இருக்கும்போது குருவியோ சுக்கிரனையோ அஸ்தங்கம் பண்ணி இருந்தா தொழில்ல அற்புதமான முன்னேற்றங்கள், கோடீஸ்வர யோகம், தொழில் லாபம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா கும்பராசி தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை யோகமான தசை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. நீங்க அதிர்ஷ்ட குழந்தையா பிறந்திருப்பீங்க. அடுத்ததா ராகுதசை. ராகுதசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கணும். அப்பதான் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து 6-8ல மறையாம குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார். 6-8ல மறைஞ்சாலும் ராகு சுப தொடர்புகளோடு இருக்கும்போது கடன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார். அடுத்ததா குருதசை. குருதசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசை தான். உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை எல்லாம் உயர்த்துற ஒரு தசை. குரு தசை உங்களுக்கு 16 வருடங்களும் நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுடைய 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தசை. சனி சுபத்துவமா இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவார். சனி 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை கெடுப்பார், தனத்தை கெடுப்பார். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. வேற எங்காவது ஒரு நல்ல இடத்துல சனி சுபத்துவமா இருந்தா ஓரளவு நடுத்தரமான பலன்களை சனி திசையில எதிர்பார்க்கலாம். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை, அவ்வளவு பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை. புதன் தசை 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால புதன் தசையில தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கிற தசை தான் புதன் தசை. அடுத்ததா கேது தசை. கேது தசை ஒரு நல்ல தசை தான். உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசை, யோக தசை தான். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை தான். 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தா சுக்கிர திசையில மிகப்பெரிய கடன்களையும், எதிர்ப்புகளையும், நோய் நொடிகளையும் பெற்று வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தா ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். தொழில் மூலம் ஒரு லாபத்தையும் சுக்கிரன் கொடுப்பார். அடுத்ததான் சூரிய தசை. சூரிய தசை உங்களுடைய 9ஆம் அதிபதி தசை, பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசை. சூரிய தசையும் கண்டிப்பா தொழில் மூலம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா அமையும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்க, சூரியன் சுபத்துவமா இருந்தா உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுப்பார். அடுத்ததா கும்ப ராசி மகர லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை அவ்வளவு யோகம் இல்லாத ஒரு அவயோக தசை தான். மிதமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வர ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும்.
அடுத்து வர குரு தசை உங்களுக்கு அவ்வளோ யோகம் இல்லாத ஒரு தசை தான், அவயோக தசை தான். ஆதிபத்திய விசேஷமும் இல்ல. அதனால குரு தசையில உங்களுக்கு ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் ஏற்படும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை. சனி கண்டிப்பா சுபத்துவமா இருந்தா ஒரு நல்ல பலன்கள கோடீஸ்வர யோகத்த உங்களுக்கு குடுப்பார். ஏன்னா தனாதிபதியும் அவர்தான், உங்களுடைய அந்தஸ்த உயர்த்தறவரும் அவர்தான். சனி இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கும்போது நீங்க கோடீஸ்வரர் ஆகுவீங்க. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அற்புதமான தசை. கோடீஸ்வர யோகத்த கொடுக்கக்கூடிய தசை. புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது. புதன் இந்த இடத்துல உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வரார். 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தா கடன்கள் மூலம் வளர்ச்சியை கொடுப்பார். ஏன்னா புதன் உங்களுடைய நண்பர். அதனால மிகப்பெரிய கஷ்டங்கள கொடுக்க மாட்டார். கடன்கள் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு அவயோக தசை தான். பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல தொழில் அமைஞ்சு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிற யோகம் உங்களுக்கு சுக்கிர தசையில ஏற்படும். சுக்கிர தசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தசையை 20 வருடங்களும் செயல்படும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை மகர லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை. 8ஆம் அதிபதி தசை. சூரிய தசையில மிகப்பெரிய யோகங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில நிலைகள்ல சூரியன் சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு சூரியன் கொடுப்பார். அடுத்ததா கும்ப லக்னம், கும்ப ராசி. கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர செவ்வாய் தசை அவயோக தசை தான். நடுத்தர பலன்கள் தான் நடக்கும். அடுத்து வர ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அடுத்து வர குரு தசை ஒரு ஆதிபத்திய விசேஷமுள்ள ஒரு தசை தான். ஆனால் குரு 8 வருடங்கள் லாபாதிபதியாக செயல்பட்டு 2வதா வர 8 வருடங்கள் உங்களுக்கு மாரகாதிபதியாக செயல்படுறதுனால குரு தசை கும்ப லக்னத்துக்கு ஒரு அவயோக தசை தான். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி தசை. சனி சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். கோடீஸ்வர யோகத்தை சனி உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை 5ஆம் அதிபதி தசை. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. 8ஆம் அதிபதியாகவும் புதன் வருவார். ஆனால் 8ஆம் இடத்தோட நல்ல பலன்களை புதன் செய்வார். சுபத்துவமா இருக்கும்போது புதன் தசையில கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு அவயோக தசை தான். அவ்வளோ நல்ல தசை இல்லை. அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு சூப்பரா இருக்க போது 4ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. ஆனாலும் சில கஷ்டங்களை சுக்கிரன் கொடுப்பார். சுக்கிரன் மாரகாதிபதியாகவும் உங்களுக்கு வரதுனால சில கஷ்டத்தையும் கொடுக்கதான் செய்வார். ஆனாலும் சுக்கிர தசை உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சுக்கிர தசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 7ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு சூரியன் சனிக்கு கடும் எதிரியா இருக்கிறதுனால சூரியன் சுபத்துவமா ஒரு நல்ல இடத்துல ஒரு 10ஆம் இடத்துல சுபத்துவமா திக்பலத்தோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்களை செய்வார். சூரிய தசையும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஆனா சூரியன் 10ஆம் இடத்துலயோ ஒரு நல்ல இடத்துல சுபத்துவமா இருக்கும் பொழுது. அடுத்ததா கும்பராசி, மீன லக்னம். மீன லக்னத்துக்கு முதல்ல வர செவ்வாய் தசை தனாதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை நல்ல தசை, யோகமான தசை. அடுத்து வர ராகு தசை. ராகு தசை குரு சுக்கிரனோட தொடர்புல இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா குரு தசை. குரு தசை லக்னாதிபதி தசை. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. குரு தசை சூப்பரா இருக்கும். 10ஆம் அதிபதி தசையாகவும் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை. சனி தசை மிதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா சனி ஒரு நல்ல இடத்துல சுபத்துவமா இருந்துட்டா 11ஆம் இடத்துலயே சுபத்துவமா இருக்கும் பொழுது தொழில்ல நல்ல லாபத்தை கொடுப்பார். சனி தசையிலையும் நீங்க கோடீஸ்வரராகிற யோகம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை மீன லக்னத்துக்கு பாதகாதிபதி தசை. ஓரளவு நடுத்தரமான பலன்கள் தான் மீன லக்னத்துக்கு ஏற்படும். ஏன்னா குருவும் புதனும் எதிரிகள். குருவோட லக்னத்துக்கு புதன் நல்லதை செய்ய மாட்டார். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு யோகமான தசை. கேது திசையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை குருவோட லக்னங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை தான். ஆனாலும் சுக்கிரன் ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால சுக்கிரனோட காரகத்துவங்கள்ல ஓரளவுக்கு நன்மை தருவார். சுக்கிரன் 8ஆம் ஆதிபத்தியத்துக்குரியவரா இருக்கிறதுனால கடன், நோய், வம்பு, வழக்கு இது எல்லாமே கொடுப்பார். ஆனாலும் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால. அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை. 6ஆம் அதிபதி தசை கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார். ஆனா குருவுக்கு சூரியன் நண்பர் இருக்கிறதுனால ஓரளவு கஷ்டங்களை குறைச்சுதான் கொடுப்பார். சூரிய தசை ஒரு மிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்த தசா புக்தி பலன்கள்ல கண்டிப்பா தசை நடத்தும் கிரகங்கள் சுபத்துவமா இருக்கணும்.
அப்பதான் நாம சொன்ன பலன்கள் அப்படியே நடக்கும். கிரகங்கள் பாவத்துவமா இருக்கும் பொழுது நம்ம சொன்ன பலன்கள்ல அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஏன்னா அந்த காரகத்துவத்தை அப்படியே அதுக்கு எடுத்துரும். நீங்க அதை வச்சு உங்களுடைய தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்கும்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசை நடத்துற கிரகம் சுபத்துவமா இருக்கா, பாவத்துவமா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.